டைம் ஆகுது. எங்க இறந்து இருக்கீங்களா? டைம் ஆயிட்டே இருக்கு. ஒரு சேலை கட்டிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? அத்தை, அதை எப்படி வேகமா பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் ஆகத்தான் செய்யும். இவ்ளோ நேரம் ஆகுது. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காவ? இசை போன நேரத்துக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்கு சேலை கட்டிட்டு வந்துடலாம். ஹலோ அத்தை, பூஜைக்காக சேலை கட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஸ்பெஷலா கட்ட வேண்டாமா? அதான் நேரமாகும். வெயிட் பண்ணுங்க. என்ன போதுண்டா, ரொம்ப சமாளிக்காத. எங்க அம்மா, நான் வேணும்னா அண்ணியை கூட்டிட்டு வரட்டுமாமா? எல்லாத்தையும் இசை பண்ணுவான்னு சொன்னால, அவனையே போய் பார்த்துட்டு வர சொல்லு. ஒருவேளை இவ்ளோ கஷ்டமான பூஜையில எப்படி கலந்துக்கிறதுன்னு சொல்லி பயந்து போய் வீட்டுக்கே போயிட்டாளோ? அவன் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. விஷால், பேசிக்கிட்டே இருக்காம போய் இசைய கூட்டிட்டு வா. அப்பா, என்னப்பா நீங்களும் புரியாம பேசுறீங்க? இவ்வளவு பெரிய இடத்துல நான் எங்கன்னு போய் தேடுறது? வந்துருவாப்பா. டேய், நீ ஒரு பக்கமா தேடு, நான் ஒரு பக்கமா தேடுறேன். சரி இருங்க, தேடிட்டு வரோம். வா போலாம். ஹலோ, எங்க இறந்து இருக்கீங்களா? இசை, எங்க இறந்து இருக்கீங்களா? இசை. என்னது இது? ஏய் இசை, எவ்வளவு நேரம்? எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. பூஜை பண்ண தெரியல, யாரோ உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. உள்ள விஷால், வச்சு உன்னை பூட்டிட்டாங்களா? பாரு. சரி வா, டைம் ஆச்சு. வா. டேய், எங்கடா? எங்க உள்ள? யாரோ உள்ள வச்சு சரி, வாங்க பூட்டிட்டாங்களா? வாங்க, வெயிட் பண்றேன். வா. ஸ்ரீஜா, யோசிக்காத. நீ போய் பூஜைக்கு ரெடியாகு. அம்மா, அண்ணி வந்துட்டாங்க. இசை வந்துட்டா. என்ன ஆச்சு இசை? புடவைய மாத்திக்கிட்டு வர இவ்வளவு நேரமா? பாட்டி, நான் புடவை மாத்திட்டு இருக்கும்போது யாரோ வெளிய இருந்து தாப்பா போட்டுட்டாங்க. தாப்பா போட்டுட்டாங்களா? ஆமா பாட்டி. அக்கா, என்னக்கா இவ வந்துட்டா? நீங்க சரியா பூட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? ஐயோ, எப்படி வந்தானே தெரியலையே. இவளுக்கு இசைன்னு பேர் வச்சதுக்கு பதிலா விக்ரமாதித்தன் கழுத்துல இருக்கிற வேதாளம்னு பேர் வச்சிருக்கலாம். மறுபடியும் வந்துடுறாளே. பூஜைக்கு நேரமாச்சு. வாங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க போலாம் சுபத்ரா. போங்க. வாங்கம்மா. அம்மா தாயே, எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுமா. இந்த மாலையை போட்டுக்கம்மா. தாயே, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்களதான் நீ அதிகமா சோதிக்கிற. போதும்மா, அவங்கள நீ ரொம்ப சோதிச்சுட்ட. அக்காவுக்கு விஷால்னா ரொம்ப பிடிக்கும். நீதான் அவங்கள சேர்த்து வச்ச நீயே அவங்கள சேர விடாம அல்லாட வைக்கிற. தாயே, அக்கா இந்த வேண்டுதல சரியா செஞ்சிரணும். இல்லனா அத்தை அக்காவ வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்கள எந்த காரணத்து கொண்டும் பிரிச்சிடாத. நீதான் தாயே அக்காவோட இருக்கணும். வணக்கம்மா. வணக்கம்மா. யாருமா இவங்க? இவங்க பேரு மாரிமா. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க.
அவங்கள இங்க இருக்கிற எல்லாருமே அம்மனோட வடிவமா தான் பாக்குறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவங்க கிட்ட வரவங்களுக்கு எதிர்காலத்துல என்ன கஷ்டம் வரப்போதுனாலும் அந்த அம்மா மாரிக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். அதுக்கான தீர்வையும் சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு ஊரு கோவிலுக்கும் போயிட்டு இப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கதான் இவ்ளோ கூட்டம். அவங்க ஒரு புண்ணிய ஆத்மா, அபூர்வ சக்தி படைச்சவங்க. அம்மா, எனக்கு உங்களை பத்தி தெரியாது. எல்லாரும் உங்களை பத்தி சொல்றத கேட்டுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என் அக்கா எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். நல்லவங்களுக்கு சோதனை வரதான் செய்யும். அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. உன் அக்காவோட எண்ணம் நல்ல எண்ணம். அதுவே அவங்கள காப்பாத்தும். ம், நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்தா. அம்மா, ஆ. நீ சொல்லும்போது கலசத்தை உன் தலையில ஏத்துறேன். இது சும கிடையாது, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உன்னை சுத்தி நடக்கிற எல்லா குழப்பத்துக்குமான தீர்வு. இதை நீ கீழே இறக்காம வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா நீ வேண்ட எல்லாத்தையும் அம்மன் உனக்கு கொடுப்பா. திரும்பவும் சொல்றேன், நடுவுல எந்த தடங்கள் வந்தாலும் தலையில இருந்து கலசம் இறங்கவே கூடாது. சரிங்க ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மன் உனக்கு எப்பவும் துணை இருப்பா. நீ நினைக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா, கலசத்தை தலையில ஏந்தி நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மனை நல்லா வேண்டிக்கம்மா. நீ கிளம்புமா. சரிங்க சாமி. நல்லதே நடக்கும்.